அன்பானது பிள்ளைகளே, கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை அவர் நிறைவேற்றியே தீருவார். அவர் நமக்குள்ளே விசுவாசத்தை தொடங்கினவர், அவரே அதை முடிப்பார். முடிவு பரியந்தமும் நம்மை காப்பார். அல்லேலூயா. ஆமென். அவர் மேல் வைத்த நம்பிக்கையை நாம் ஒரு நாளும் விட்டு விலகாதபடி அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பலவித சோதனைகள், பலவிதமான வேதனைகள், வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கும்ல, அப்படி போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். போதிக்கப்பட்டு இருக்கிறேன். என்ன போதனை? நான் வாழ்ந்திருக்கும் போது விசுவாசத்தில் இருப்பேன், தாழ்ந்திருக்கும் போது விசுவாசத்தில் இருப்பேன். கர்த்தர் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் நான் விலகவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் நமக்கு போதனை. அப்படி தான் நாம் போதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்கு போகலாம். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் தேவன். ஒரு நல்லா சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். நமக்கு ஐஸ்வர்யம் வேணுமா வேண்டாமா? நீங்கள் ஐஸ்வர்யம் மட்டும் எனக்கு வேண்டான்னு யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது? இன்பத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது? துன்பம். ஐஸ்வர்யத்துக்கு அடுத்தது என்ன இருக்குது? தரித்திரம். ஐயோ, தரித்திரம் ரொம்ப கொடுமையானது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு அல்லேலூயா? அதுக்கு அது ஒரு அறிவு, அது பெற்றதுக்காக ஒரு அல்லேலூயா. தரித்திரம் என்பது என்னது? மிகவும் கொடுமையானது இல்லையா? முதுமை ரொம்ப கொடுமை அப்படிங்கிறாங்கல்ல. ஆமாம், அதை விட ரொம்ப கொடுமையானது தரித்திரம். அது யாருக்கும் வரவே கூடாது. அப்படியெல்லாம் கடவுள் நம்மளை படைக்கவே இல்லை. அவர் எப்படி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு, அமெரிக்காவிலலாம் அப்படி தான், செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நம்ம குழந்தை நமக்கு பிறக்கும். அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு என்னென்ன வேணும்னு அப்பாவும் அம்மாவும் என்ன செய்கிறாங்க, பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு, நிறைய சம்பாரித்து வச்சுக்கிட்டு அப்புறம் குழந்தைய பெற்றுக்கிறாங்களாம். ஒரு மனுஷனே இப்படி யோசிக்கும் போது கடவுள் எப்படி யோசிச்சிருப்பார்? அதனால தான் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கும் போது முதல்ல கர்த்தர் அவங்களுக்கு வேண்டிய அத்தனையும் வச்சுட்டு கடைசியில் தான் அந்த பிள்ளைகளை பெற்றார். ஆதாம் ஏவாளையும் படைத்தார். அப்புறம் அவங்கள கொண்டு வந்து தோட்டத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் காண்பித்து அவர்கள் மேல் கையில் வைத்து இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். நல்ல தேவனா இல்லைங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு தடவை சொல்லுங்களா, அவர் சந்தோஷப்படுவார்ல. உண்மையாக சொல்லுங்கள், நல்ல தேவனா? மனசார சொல்லுங்கள், தேவன் நல்லவரா இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். எப்படி ருசிப்பது? இப்படி நான் சொல்லும்போது நீங்கள் ஆமீன்னு சொல்லணும். அதில் தான், அதான் ருசி. ருசி பார்த்து அப்பா சூப்பர் அப்படி சொல்கிறீங்கள, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, சிரிக்கிறீங்கள. அப்போது கர்த்தருடைய காரியங்கள் இப்படி வரும்போது என்ன செய்யணும்? என் கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட இப்போ அது மறுபடியும் அந்த வார்த்தை வரும்போது ஆமீன் நல்லவர்.
அதாங்க ருசி பார்த்து மகிழ்றது. இல்லைல்ல சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை ருசித்து மகிழணும். அப்படி நம்ம அப்புறம் எப்படி இவ்வளோ கஷ்டங்கள் வந்து தரித்திரம் வந்து பாவம் அப்படி பண்ணிருச்சு. பாவம் என்ன செஞ்சிருச்சு? மனுஷனை அவ்வளவு கஷ்டப்படுத்திருச்சு. அவனுடைய சொந்த பூமியில் அவன் தான் எடுத்த மண்ணில் நல்ல 3 வேளை சோறு திங்க முடியாமல் அவன் முள்ளும் திருக்கும் உள்ள இந்த பூமியில் நெற்றி வேர்வை சிந்தி ஒருவேளை சோத்துக்கு நாயா பேயா அலையிற அளவுக்கு இந்த பூமியில் அவனை விட்டுருச்சு. இந்த சாத்தான் பாவம் என்கின்ற வல்லமை, பிசாசு பாவம் மரணம் என்கின்ற வல்லமை அப்படி பண்ணிருச்சு பாருங்கள். ஆனாலும் இதை கண்டு கர்த்தர் பரிதபித்தார். இந்த சூழ்நிலையை மாற்றுவது அவருடைய விருப்பம். அவன் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக தேவன் விரும்பலை. அது பாவத்தினுடைய விளைவுகள். ஆனால் அந்த விளைவுகளை மாற்றி அவனை ஆசீர்வாதமாக்கி மீண்டும் அவனை செல்வமாய் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய மகா பெரிய விருப்பம். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். விருப்பம்னா என்னங்க? சித்தம். என்ன சொல்லணும்? இப்போது நீயும் நானும் நல்லா இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். வேதம் சொல்லுகிறது, எவனாயிலும் அவருடைய சித்தத்தின்படி அவரிடத்தில் ஜெபித்தால் கேட்டால் தேவன் அதை அவனுக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசமும் அவனுக்கு வந்துடும். 1 யோவான் 5:14-15 2 வசனம் படிச்சிருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான். ஜெபத்தில் இதுதான் முக்கியம். ஜெபத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நீங்கள் வேத வசனத்தின்படி அவருக்கு அது சித்தமா விருப்பமா. சுகத்தை கேட்குறீங்க, இந்த இப்போ குஷ்ரோகி கேட்டான் பாரு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வந்து, அது மாதிரி கேட்கக்கூடாது. கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அது ஒன்று இடையில வந்து பூந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி ஜனங்க விசுவாசிக்க அப்பா எங்கள் காலத்துலலாம் ரொம்ப அதிகமாக அதான் பிரசங்கமே. என்ன பிரசங்கம்? கர்த்தாவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு தான் ஜெபம் பண்ணுமே தவிர உமக்கு சித்தம் எனக்கு சுத்தமாக்கு அப்படின்னு நம்ம தேவனுக்கு நாம் கட்டளையிட கூடாதுன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் அநேக மக்கள் வியாதியோடு தான் செத்தாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள். ஆனால் சுகம் என்பது தேவனை பொறுத்தவரையிலும் நீ சுகமாயிருப்பது என் சித்தம் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ சுகமாயிருப்பது என் சித்தம். ஏசாயா 53:4 வசனம் 5 வசனம் அதை தான் சொல்லுது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய வியாதிகளை, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் வியாதிகளையும் சிலுவையில் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனைகளை, நம்முடைய பாவத்தின் தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு சுகம் தந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அதுதான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் அதே தான் கர்த்தர் சொல்கிறார். படிச்சிருங்க. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா எங்கே சொன்னார்? அங்கே சொன்னார். ஏசாயா 53 சொன்னார். அங்கே வந்து பாடுகள் துக்கங்கள் இருக்குது. ஆனால் உண்மையாகவே அது டிரான்ஸ்லேட்டில் அப்படி இருக்குது. ஆனால் எபிரேய பாஷையில் அதனுடைய உண்மையான அர்த்தம் மத்தேயு எழுதும்போது கரெக்டாக இங்கே எழுதுகிறார். அவர் தான் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்து தீர்த்தார். அப்படி அவர் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்திருக்கும்போது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கும்போது 1 பேதுரு 2:24 படி அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கும்போது, அப்புறம் அதுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கும்போது, இப்போ போய் ஆண்டவரே உமக்கு சித்தமா, நான் சுகமாக இருப்பது உமக்கு சித்தமா, சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா அது எவ்வளோ பெரிய அறிவீனம். நீ ஜெபமே பண்ணாத. யாக்கோபு 1:5-8 சொல்லுது, நீ சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையாவது கேட்கலாம் என்று நினைக்காதிருப்பானாக. அவன் ஒன்றுமே பெற முடியாது. அவன் காற்றினால் அலக்களிக்கப்பட்டு
அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று எழுதியிருக்குது. அதனால தான் நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் கேளுங்கள், சந்தேகப்படாமல் கேளுங்கள். எவனாயில் அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்து சொல்லுவானேயானால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்தாவே, குழப்பம் வந்தாவே கவலை வந்துடும், பயம் வந்துடும். அப்புறம் அவ்வளோதான். கர்த்தர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று, எவ்வளவு காலம் உங்களோடு கூட நான் இப்படி போராடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவரை துன்பப்படுத்தக்கூடாது. இந்த பிரசங்கங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். என்றைக்குமே நான் சுகமாக இருப்பது அவருடைய விருப்பம். இந்த வசனத்தை வாசித்த பிறகு யாருக்காவது சந்தேகம் வருமா? வராதுன்னு சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். சதமாக சொல்லுங்கள். சுகம் தேவனுடைய சித்தம். அது ஒரு பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். யாத்ராகமம் புஸ்தகத்தில் 23, 25, 26 சொல்லுது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்றார். சூப்பராக இருக்கா இல்லையா? ஆமாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். உங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உங்களுக்கு சம்பூர்ண பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். இந்த சுகம் விசுவாச வார்த்தைகள் தான் என்னுடைய மருந்து. நம் டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் கேளுங்க, சாப்பிட்றேன். உணவே மருந்து, உணவும் சாப்பிட்றேன். உணவுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் போனால் தான் உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனால் எல்லாவற்றையும் விட கர்த்தருடைய வார்த்தை தான் அருமருந்து. ஆமென். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு சித்தமானதை நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நமக்கு உண்டாகியிருக்கிற தைரியம். அப்போ நம்ம சுகமாக இருப்பது அவருடைய விருப்பம், சித்தம். விருப்பம்னா என்னது? சித்தம். சித்தம்னா என்னது? விருப்பம். அவ்வளோதான். கடவுள் என்ன நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாவே போதுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த கடவுள் தாங்க என்னை இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறார், அவர்னால தாங்க நான் இப்படி இருக்கிறேன். இவரை நம்பிங்க உங்களுக்கு ஒழுங்காகவே நம்ப தெரியல. நீங்கள் இன்னும் வரவே இல்லை விசுவாசத்தில். ஆடிக்கு ஒரு நாளைக்கு, அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வந்தால் எப்படி விளங்கும்? இங்கே ஒவ்வொரு வாரமும் விசுவாச போதனைகள் ஊட்டுகிறோம். அலையில் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், வந்து நல்ல ஃபீடிங், நல்ல உணவு எடுங்க, விசுவாசத்தில் நல்லா வளருவீங்க இல்லையா? சரி, அப்போ உபாகமம் 8:18 வாசித்தோம். அவர் நம் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ ஏதோ ஒன்று படுறதால, பிரயாசப்படுறதுனால எல்லாம் கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யம் தரல. ஏதோ பண்ணுறையா அப்படியா? இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த என் உடன்படிக்கை, என் வாக்கு தத்துவம் இருக்குது பாரு, அதில் ஒன்று இருக்குது, நீ ஐஸ்வர்யவான் ஆகணும். அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கடமை. அதுக்காக என் பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஐஸ்வர்யவான் ஆக்கி தான் தீருவேன். நீ வேண்டாங்கிற, சரி எப்போ உனக்கு புரிஞ்சுக்கவே அன்னைக்கு வருவேன். ஆனால் இப்போ விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இப்போவே எனக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் பாக்கியவான்கள். அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள், வார்த்தைகள் வரும்போது ரிசீவ் பண்ணிக்கிங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் ரொம்ப ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்கிறாரு. ஏன்னா நீ என்னை நம்பி வந்துட்டு இல்லை, நீ கண்டிப்பாக ஐஸ்வர்யமாக இருப்ப. உபாகமம் அதே 8:17 படிங்க. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சுதா? சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ ஐஸ்வர்யன் ஆயிடுவ. ஏன்னா அது
என்னுடைய உடன்படிக்கை மேல் இருக்கிறதுனால நீ கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உனக்கு வந்து சேரும். நீ அப்படியே உன்னை அதை தூக்கி கொண்டு போகும். நீ வரும்போது நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு கொடுத்தவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல கற்றுக்கோ. இது என் பிதாக்களுக்கு என் தேவன் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தும்படி எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து நான் தான் என் புள்ள அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக என்னை ஐஸ்வர்யவனாக்கி நிறுத்தி காட்டி கொண்டிருக்கிறார். இதில் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். என் சாமர்த்தியம் என் பலன் என்று நீ உன்னை உயர்த்துகிறவனாக இருந்தால் அந்த ஐஸ்வர்யம் உன்னோடு நாசமாக போயிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எச்சரிக்கையாயிரு. சிலர் என்ன செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் இப்படி ஆண்டவர் மேலே இருப்பாங்க, ஆண்டவர் தான் அவங்களை கொண்டு வந்துட்டு இருப்பார். சில சோதனைகள் வரும்போது டக்குன்னு ஏதோ ஒரு எந்திரத்தை தாயத்தை மந்திரத்தை கட்டிக்கிட்டு அதை ரகசியமாக உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி தான் பண்ணுறாங்க. கடைகளில் பின்னாடி என்ன செய்வாங்க, எந்திர தகுடுகள்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் முன்னாடி ஏசுனார் படமெல்லாம் இருக்கும். எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அதான் அது கீழே இருக்கிற வசனங்களெல்லாம் அதுதான் சொல்லுது. அதை படிச்சிருங்க. 18 படிச்சிங்களா? 19. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். சரி, ஏன்னா அதையும் சொல்லிடணுமில்ல, ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லிடணும். அப்புறம் ஐஸ்வர்யம் கையில் இருக்கிறது அழியும் போது அதுக்கு ஏன் அழியுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஏன் கை பலன் என் சாமர்த்தியம்னு சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு விக்கிரகத்துக்கு மகிமையை கொடுத்துடாத. ஏன்னா ஏசாயா 42 சொல்கிறார், என் மகிமையை விக்கிரகங்களுக்கு வேறு ஒன்றுக்கும் நான் கொடுக்கவே மாட்டேன். என் மகிமை எப்பொழுது என்னுடையது. ஏனென்றால் நானே கர்த்தர், என்னை தவிர வேறு தேவன் இல்லை, என்னோடு யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை. அதனால தான் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறார். பிசாசினுடைய வல்லமை பூரா இருள், தேவனுடைய வல்லமை பூரா ஒளி. அவருடைய ஒளியில் எங்கே இருட்டு வந்து சேரும்? அதனால தான் அவர்கிட்ட யாருமே இல்லை. அழியில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். அவர் தான் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை சொன்னதை செய்கிறார். அவ்வளோதான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகி கொள்ளுங்கள். அதே உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 15 படிங்க. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சூப்பர். திருப்பு நிறையா படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதெல்லாம் அப்படி பண்ணும்போது தான் நம்ம மனசில் நல்லா பதியும். இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இது பதியலைன்னா வேறு எது பதியும்? இதுதானே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அலையில் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்முடைய உள்ளத்தில் மனசில் ஆழ் மனதில் நல்ல பதியட்டும். சரி, 15 சொல்கிறாரு, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாக இருக்கும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய அனாந்தரமான வழியில் உன்னை அழைத்து வரும். உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல் இரு. பாருங்கள், அதுக்கு முந்தின வருஷம் ஒன்று படிச்சிங்கன்னா தெரியும். உன் இருதயத்தில் நீ மேட்டுமையாய் இராமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த? அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் நீ இருந்த. இப்போ கர்த்தர் உன்னைய நல்லா புசித்து திருப்தியாகி நல்ல வீடு கட்டி 12ஆம் வசனத்துலேருந்து படிங்க. அப்படியே
நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் நீ நல்லா இருப்ப. இன்னும் அவர் அங்கே கொண்டு போகவே இல்லை. இப்போ அவங்க வனாந்தரத்தெல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த வனாந்தரம் அப்படிங்கிறது உனக்கு நிரந்தரமானது இல்லை. இங்கே பலவிதமான சோதனைகள் நடுவில் நீ நடந்துக்கிட்டு இருக்கிற. தேவன் உன்னை சோதித்து சோதித்து நடத்துகிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் உனக்கு பின்னாட்களிலே நன்மை உண்டாகும் போட்டு. சிலரெல்லாம் இதுதான் என் வாழ்க்கை, வனாந்தரம் தான் என் வாழ்க்கை, இதுலேயே நான் வாழ்ந்து செத்து போக போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது சும்மா இதில் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் புடமிடுகிறார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் சரிப்படுத்தி இதில் என்ன தெரியுமா, நீங்கள் முழுக்க தேவனை நம்பி இருக்கணும். அவர் தான் என் அப்பா, அவர் தான் என் அம்மா. எனக்கு அம்மா அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் என் தேவன் என் தகப்பன். அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, தகப்பன் தன் பிள்ளையை தன் தோளின் மேல் தூக்கி சுமந்து வருவது போல இந்நாள் வரைக்கும் உங்களை தன் தோளின் மேல் சுமந்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் எப்படா என்னை தூக்கி தோளில் வச்சுட்டு வந்தார் அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சோத்திரம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிறது போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கரிசனையோடு கர்த்தர் உன்னை பார்த்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தேன் என்று சொல்லுகிறார். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அவர் சொல்கிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதிலெல்லாம் எனக்கு முன்பாக இருக்குது. இஸ்ரவேலே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலையே மறந்துடும். நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஐயோனோ வெனில் கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இல்லை, நான் எப்படி உன்னை மறப்பேன்? ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் கூட மறந்துடுவா. ஆனால் கர்த்தராகிய நான் உன்னை மறப்பது இல்லை. இதெல்லாம் தான் நீ அறியணும். அதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிறுமையின் நாட்கள் நமக்கு வருகிறது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். சிறுமையின் நாட்கள் நாம் தேவனை அண்டி ஜீவிப்பதற்கு. ஒரு ஆபத்து வரும்போது, நம்முடைய ஒரு சிறுமைப்படும் போது எனக்கு கர்த்தருக்காக அவர் பார்த்து கொள்வார். ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு பருந்து வருது, ஒரு கோழி குஞ்சு என்ன செய்யுது? ஓடி வந்து அம்மா கிட்ட ஓடிக்கும். உடனே அம்மா என்ன செய்யும்? ஒரு சின்ன சிக்னல் கொடுக்கும், கொக் அப்படிங்கும். டக்குன்னு ஓடி வந்து அம்மாக்கிட்ட ஓடிக்கும், செட்டைகளிலுக்குள்ளே மறைஞ்சிக்கும். அழியிலே சொல்லுவோம்மா, அதான் உன்னதமானவரின் செட்டைகளில் கீழே அவருடைய மறைவில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஒரு தேவைப்படும் போது என்ன செய்யணும்? அம்மா இருக்குதா பார்த்துக்குவோம். அம்மாக்கிட்ட வந்து கேட்டால் போதும். அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, கேட்டால் போதும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் மைண்ட் செட்டில் நீங்கள் வளரணும். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் தேவன் என்னை பார்த்து கொள்வார். அழியில சொல்லுவாமா? ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே முதலாவது நாம் கற்றறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பிதாக்களுக்கு எப்போ ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2:3 படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, படிச்சிருமா அதையே? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லக்கூடிய மகள் நீ. உலகமே உன்னை பார்த்து தான் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்க போகுது. இவரும் பயங்கரமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி கர்த்தர் ஒரு நாள் உன்னை பண்ணிடுவார். விசுவாசிங்கன்னா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஏன்னா அது என் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், உடன்படிக்கை. அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் ஆபிரகாமை கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள் ஆகிறோம்? ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிறோம் இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமெல்லாம் எங்கே வரும்? இயேசு மூலம் நமக்கு வருமா வராதா? கலாத்தியர் 3:14 படிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு உண்டாகியிருக்கிறதே. அது ஆவியை பற்றி தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், அந்த ஆவிக்குரிய வசனங்கள், ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கி கிறிஸ்து இயேசுவின் மூலம் நம்மேல் வந்திருக்கிறதே. அப்படியே கீழே படிச்சிருங்க. இன்றைக்கி அப்படியே இப்படி பிரசங்கத்தை முடிச்சிடலாம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. நியாயப்பிரமாணத்தினால இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது. நியாயப்பிரமாணம் 430 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல, அது செயல்களுக்குரியது. நீ செய்தால் பிழைப்பாய். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஆபிரகாமின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல, அது கிருபையின் காலம். இல்லையே, சொல்லுங்க பார்ப்போம். கிருபையின் காலத்தில் தேவன் விசுவாசத்தை தான் எதிர்பார்த்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லையிலே, சொல்ல பார்ப்போம். விசுவாச மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்றைக்கி 430 வருஷத்துக்கு பின்னாடி வந்த நியாயப்பிரமாணம் இந்த விசுவாச பிரமாணத்தை சேதப்படுத்த முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளானவர்கள் அல்ல, நாம் விசுவாச பிரமாணத்திற்குள்ளே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். தேவனை விசுவாசித்தால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே போல் விசுவாசத்தை கொண்டு நாம் சுகமாக இருப்போம். விசுவாசத்தை கொண்டே இப்பொழுது சொல்லப்பட்டபடி ஐஸ்வர்யவான்களாக மாறிவிடுவோம். அல்லையிலே, சொல்ல பார்ப்போம். ஆமென். அது என்னுடைய உரிமை, அது என் தலைமையில் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? நான் ஆசீர்வாதமாக தான் இருந்து ஆகணும். சொல்லுங்க பார்ப்போம். ஆசீர்வாதம் என்பது என் தலைமையில் இருக்குது, அது என் மேலே இருக்குது. உறுதியாக சொல்லுங்கள், என் மேலே இருக்குது. நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. அது யாரும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு ஆள் தான் தடுக்க முடியும். அது யார் தெரியுமா? பிசாசெல்லாம் கிடையாது. போன வாரமே பிசாசை வெளுத்து கட்டியாச்சு. பிசாசெல்லாம் நம்மக்கிட்ட ஒன்றுமே வாலாட்ட முடியாது. பிசாசு எல்லாம் நிர்மூலம் பண்ணிட்டார். உரிச்செடுத்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்துட்டார். இனிமேலாம் பிசாசு அதை பண்ணுறான், பிசாசு இதை பண்ணுறான், பிசாசு மேலையெல்லாம் பழி போடாதீங்க. நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கொள்ளலை, நீங்கள் ஒழுங்காக விசுவாசத்தை கற்றுக்கொள்ளலை. நீங்கள் கற்றுக்கொள்ள தேவனை அறிகிற அறிவை ஞானத்தை தெளிவை அடைய இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் உரிய திவ்ய வல்லமை உன்னை வந்து நிரப்பிவிடும். சும்மா பிசாசு பழி போட்டுட்டு இருக்கக்கூடாது. நீ ஆர்வமாய் வந்து வேதத்தை ரசித்து ருசித்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். விசுவாச மார்க்கத்தில் நீ அதில் இருக்கணும். அந்த ரயில் தண்டவாளத்து மேலே இருந்தால் தான் அது போகிற இடம் போய் சேர முடியும். இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ளே நீ வந்து பயந்து ஓடி வரணும். சோத்திரம். கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகக்கூடாது. இதை பாதியில் போய் பிரசங்கம் கேட்டுக்கலாம் இல்லை, ஒரு துளி கூட. ஆராதனையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை ஆமீன்னு சொல்லி மைக்கு வைக்கிற வரைக்கும் அதில் அந்த டைமுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கீழ்ப்படிஞ்சினாவே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிடுவார். இல்லையே, சொல்லுவாமா, சும்மா சாத்தானையெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. பிசாசெல்லாம் டம்மி, அவன் டம்மி பீஸு. அவன்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னென்னா உன்னுடைய டைவர்ட் பண்ணுவான். அவன் உன்னை
உன்னுடைய சிந்தையை டைவர்ட் பண்ணி உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்க பார்ப்பான். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதை விட பெரிய பெரிய வேலைகளை காட்டிகிட்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்ட் அங்கே நிற்பானே, இன்றைக்கி அந்த வீட்டுக்கு வேறு வர சொல்லிட்டாங்களே, இன்றைக்கி ஊரில் இருந்து வேறு மாமா வரேன்ட்டாங்களே, எதையாச்சும் ஒன்று அந்த அன்னைக்கு தான். ஏன் நேற்று இருந்தேன், என்னடா உங்களுக்கு இன்றைக்கி தான் ப்ரோக்ராம். இன்றைக்கி எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் எனக்கு கர்த்தர் முதல்ல, அல்லேலூயா, எனக்கு கர்த்தர் அப்புறம் தான்டா வருவேன். இந்த 2 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்துட்டு தான் வருவேன். கர்த்தருக்கு கொடுத்துட்டு தான் வருவேன் நான். நீ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சொந்தமாக இருந்தாலும் சரி, அப்படின்னு மட்டும் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் அவருடைய நீதியும் தேடி பாருங்கள். பிறகு எல்லாமே உங்களுக்கு கூட வரும். அழியில் சொல்லுவோமா, எல்லாமே கூட கொடுக்கப்படும். இது எப்படின்னு அடுத்த வாரம்னு சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல பிரசங்கம் கொண்டாந்துருக்கிறேன், ஆனால் இப்போ டைம் இல்லை. இது 300 மட்டும்தான். அடுத்த வாரம் இதில் இருக்கிற ஒரு சாரம்சத்தை காட்டுவேன். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் காட்டுவேன். கர்த்தர் நம்ம எப்படி நம்மை தூக்கி சுமக்கிறார், எப்படி கவலையற்றவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஐஸ்வர்யத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்கும் அவர் எவ்வளவு கருத்துள்ள தேவனாக இருக்கிறார். என்ன பெரிய சத்தியம் தெரியுமா? டைம் இல்லை, போதிக்க முடியல. அடுத்த வாரம் போதிக்கிறேன். ஐஸ்வர்யமாய் வாழ்வது அது தேவனுடைய விருப்பம், அவருடைய சித்தம். அவர் சித்தம் இருந்துச்சுன்னா நான் வாழ்ந்து தான் தீருவேன். நீ யாராக வேணால் இரு, எந்த கஷ்டத்தில் வேணால் இரு, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தூக்கி போடு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யம் ஆக்குவார். அதை மட்டும் நம்பிட்டு எப்படி பண்ணுவார் எனக்கு தெரியாது. அதற்கான பலனை, அவருடைய பவர், அதை கொடுக்கிறவர் கர்த்தர். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம், அவர் தந்துடுவார். அவ்வளோதான் விஷயம். மட்டும் மனசில் வைங்க.